ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவை பணியாரம் தான் பண்ண போகிறோம். இந்த ரவை பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவை பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. பணியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்னொரு பணியாரமும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக பஞ்சு போல் சாப்பிட்டா வந்திருக்கு. இல்லை சுவையான ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.